நிறைய பேர் வந்து சாப்பாடு குறித்து நிறைய ஒரு சந்தேகங்கள் வந்து இருக்கு. அதாவது சைவ சாப்பாடு தான் சாப்பிடணுமா, அசைவ சாப்பாடு சாப்பிடலாமா, அசைவ சாப்பாடு என்பது ஆன்மீகத்திற்கு உகந்ததா, இல்லை ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறவர்கள் அசைவ சாப்பாடை தவிர்க்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அது சாப்பாடு அப்படிங்கிறது அது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆன்மீகம் அப்படிங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம எப்போவுமே குழப்பிக்கவே கூடாது. உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது உலகம் சார்ந்து இருக்கும். நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க, எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, இதை சார்ந்து தான் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆத்மா சார்ந்த விஷயங்கள் அப்படி இருக்காது. ஆத்மா சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய ஞானத்தை பொறுத்து இருக்கும். அதனால இது ரெண்டையும் எப்போவுமே குழப்பக்கூடாது. எது வேணாலும் சாப்பிடலாம். கடவுளை மனசார நினைச்சு வழிபட்டு பக்தி வச்சாலே போதும்.